டேய் வேற எங்கேயாவது சர்ச் இருக்காடா? எல்லா சர்ச்லயும் தேடிட்டோம் மேடா. அவங்க டிவோட்டிடா, நம்புவாங்க. ஏதாவது பிரச்சனைனா சர்ச்சுக்கு தான் போவாங்க. இதுக்கு மேல ஊர்ல சர்ச்சே இல்லடா. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோமே. இரு அவங்க ஃப்ரெண்டு வீடு இங்கே தானே சொன்னாங்க, பார்த்துட்டு போலாமா? இந்த ஏரியான்னு தானே அட்ரஸ் கொடுத்தாங்க. ஆமாடா, பார்க்கலாமா? அவங்க ஜெனியோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஒரு வேலை இங்கே இருக்கலாம்ல. சரி வா போய் பார்க்கலாம். போலாம். சொல்லு ராதிகா. ஏன் வாய்ஸ் டல்லா இருக்கு? ஐயோ ஓகே கோபி? இல்ல ராதிகா, ஐம் நாட் ஓகே. என்னாச்சு? ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். என்ன கோபி? செடியன் லவ் பண்ற பொண்ணை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்ல? அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா. ஓ மை காட். அந்த பொண்ணு வீட்டுல அவளுக்கு பேர மாப்பிள்ள பார்த்துருக்காங்க போல. நான் கூட உங்ககிட்ட சொன்னேனே, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து போமாட்டேன்னு சொன்னது. ஆமா சொன்னீங்க. அவங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா அந்த பொண்ணை காணோம். செடியன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஐயோ. என் பையன் பாவம் ராதிகா, அவனை நேற்று ஈவினிங்ல இருந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ஓ மை காட். நீங்க போனும் பண்ணல, ஏன் போனும் எடுக்கலன்னதும் ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய பிரச்சனைன்னு நான் சத்தியமா நினைக்கல கோபி. செடியனுக்கு அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கூட தெரியாது ராதிகா. ஆனா அவன் தான் கடத்தினான்னு சொல்லி உள்ள கொண்டு போய் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு எப்ப காணாம போனா? நேத்து மார்னிங்ல இருந்து காணுமா. நீங்க அட்வொகேட் யாரையும் பார்க்கலையா? அட்வொகேட்டை கூட்டிட்டு போய் பேசி பார்த்துட்டேன் ராதிகா. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்டபர்னா இருக்காரு. கோர்ட்ல போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணோட அப்பாவுக்கு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவர்னு நினைக்கிறேன். அதான் இந்த கேஸ்ல கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நான் வேணும்னா ரவிச்சந்திரன் சார் கிட்ட பேசவா? அதான் மினிஸ்டரோட பேயே. ராதிகா, உன்னால முடியும்னா ப்ளீஸ் பேசிப்பார் ராதிகா. என்னால என் பையனை அப்படி பார்க்க முடியல. வீட்டுல எல்லாருமே ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இதெல்லாம் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. புரியுது எனக்கு. ஓகே, டோன்ட் வரி. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கேன். சரி, நான் அவர்கிட்ட பேசுறேன். பேசிட்டு உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன். ஓகே ராதிகா, தேங்க்யூ so மச். பயப்படாதீங்க, என்ன பதட்டப்பட வேண்டாம். நம்ம செழியனை வெளியே கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ. ஐயோ, ரவிச்சந்திரன் சார் நம்பர் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கா? என்ன பண்ணலாம்? காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்ன இது, 2 பேர் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? என்ன பண்றது? ஜெனி உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? இல்லங்க, அவ நேத்து பேசல, 2 நாளைக்கு முன்னாடி பேசினா. ஏதாவது சொன்னாங்களா? ரொம்ப அப்செட்டா இருந்தா. கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருந்தா. லவ்ல ஏதோ பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை, என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தா. முன்னாடியெல்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம். இப்ப இந்த 2 மாசமா மீட் பண்றதும் இல்ல, சரியா பேசுறதும் இல்ல. ரொம்ப டல்லாவே இருந்தா. ஜெனி இப்ப அவங்களோட வீட்லயும் இல்ல. எங்க போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? எங்களை பார்க்க வந்தாலே டைம் ஆயிடுச்சுன்னு ஓடிடுவா. வீட்டை விட்டு அவ எங்கேயும் போகிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏதாவது தகவல் தெரிஞ்சாலோ, ஜெனி உங்களுக்கு கால் பண்ணாலோ இந்த நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்றீங்களா? இந்தாங்க. ப்ளீஸ், உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா இந்த நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க. வீட்டில் எல்லாருமே எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்கும். கொஞ்சம் ப்ளீஸ்.
சரிங்க. தேங்க்ஸுங்க. வரோங்க. ம். வாங்க சார். இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? என்ன சொன்னாரு? இல்ல சார், இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல. சார், நான் போய் என் பையனை பார்க்கலாமா சார்? முடியாது சார், அவர் வந்தா திட்டுவாரு. பரவாயில்ல சார், ஒரு வார்த்தை பேசிடுறேனே சார், ப்ளீஸ். சரி வாங்க பார்க்கலாம். சார், எப்போ சார் என் பையனை கோர்ட்டு கூட்டு போவாங்க? இன்ஸ்பெக்டர் வந்தா தான் சார் தெரியும். அவர் எப்போ வருவார்னு தெரியலையே. என்ன வக்கீல் சார், கோர்ட்டுக்கு வர வேண்டியது தானே, இங்க வந்திருக்கிறீங்க? சார் வாங்க சார். ஆ, சார் ம், உட்காருங்க. சார் எப்போ கோர்ட்டு கொண்டு போக போறீங்க? உங்க நேரத்துக்கெல்லாம் கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாது. மதியத்துக்கு மேல தான் கொண்டு வருவோம், அங்க வந்து பாருங்க. சார், என் பையன் ஏன் சார் இப்படி உட்காந்துருக்கான்? அவன் முகலாம் வீங்கி இருக்கு, காயமா இருக்கு. அடிச்சிங்களா? பின்ன பொண்ணை கடத்தின கேஸ் சும்மா விட்டுருவோமா? உங்க பையன் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு இது வரைக்கும் வாயை திறக்கல. அவன் தான் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொன்னா இல்ல சார்? தெரிஞ்சா உண்மையை சொல்ல மாட்டானா சார்? பின்ன ஏன் சார் அடிச்சீங்க? சார், இங்க கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சார். சார், ஒரு தப்பும் பண்ணாத என் பையனை கூட்டு வந்து ஜெயில வச்சு அடிக்கலாமா சார்? கத்துற வேலையெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க சார். கோபி சார் பார்த்துக்கலாம், விடுங்க. அப்பா, சரியா? என்னடா ஆ? என்னடா இதெல்லாம் ஆ? ஏன் இப்படி காயப்பட்டிருக்கு? அடிச்சாங்களாப்பா? ஆமாப்பா. என்ன சார், மனசாட்சி இல்லாம என் பையனை இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, சரியா? இப்ப கோர்ட்டு கூட்டு போன உடனே வெளியே எடுத்துடலாம்டா. தைரியமா இரு, பயப்படாதடா. கோர்ட்ல இவனை வெளியே எடுக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. மறுபடியும் நாங்க கஸ்டடி எடுப்போம். உண்மையை சொல்ற வரைக்கும் இவனை விட போறதில்ல. சார், அந்த பையன் தான் அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்றான்ல. இன்னும் எவ்வளவு நாள் அவனை உள்ள வச்சு விசாரிக்க போறீங்க? எங்க எப்படி யாருக்கிட்ட விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சார். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். சார், என் பையன் கடத்தல, உண்மையை புரிஞ்சுக்கங்க சார். திரும்ப திரும்ப கேட்கிறேன், என் பையன் எதுக்கு சார் அந்த பொண்ணை கடத்தணும்? அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சத்தியமா என் பையனுக்கு தெரியாது சார். அததான்ப்பா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்பாம திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீயே உண்மையை சொல்லுவ தம்பி. எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். சார் இப்போ எதுவும் பேச வேணாம், கோர்ட்ல பாத்துக்கலாம், விடுங்க. சரி. டேய் சரியா, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாடா? வேணாம்ப்பா. அப்பா, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இருக்காங்கடா. போங்க போங்க, கிளம்புங்க. சரியா, பயப்படாதடா. அப்பா வெளியிலே வெயிட் பண்றேன்டா. நான் எங்கேயும் போகல, இங்கே இருக்கேன். ஓகே, தைரியமா இரு. நம்ம நிச்சயமா இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம்டா. ஓகே, பயப்படாத. வெளியில வெயிட் பண்றேன். சரியா? வக்கீல் சார், அவரை கூப்பிட்டு கிளம்புங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இடத்த காலி பண்ணுங்க. சரிங்க சார். கோபி சார் வாங்க போலாம். சரியா, தைரியமா இருடா. நான் இங்கே தான் இருக்கேன். ஆ? டேய் தம்பி, உன்னை எப்படியும் உங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு போயிடுவாருன்னு கனவு காணாத. உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்னும் நீ வீட்டுக்கு வரலையா ஜெனி? எங்க போன? நான் என்ன பண்ண? பாரு ஜெனி, என்னை எங்க எப்படி உட்கார வச்சிருக்காங்கன்னு பாரு ஜெனி. வந்து பாரு. ச்சே, உன் அவசரத்தினால நான் எங்க எப்படி வந்து உட்காந்துருக்கேன்னு பாரு. ஏன் ஜெனி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண?
மரியம், ஜெனி கிடைச்சிருவா, கவலைப்படாத. அவ காணாம போய் இது 2வது நாள் ஜோசப். எனக்கு பயமா இருக்கு. எப்படியும் நைட்டு வந்துருவான்னு நினைச்சேன். அந்த பையன் தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். போலீஸ் கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இன்னும் வரல ஜோசப். எனக்கு பயமா இருக்கு ஜோசப். ஏதோ எனக்கு தப்பா தெரியுது. நீ கவலைப்படாத, ஜெனி கண்டிப்பா கிடைச்சிருவா. அவளை யாரும் எதுவும் செய்திருக்க வாய்ப்பே இல்ல. நைட் இங்க தூங்கிட்டு இருந்தவ காலையில எந்திரிக்கும் போது இல்லன்னா அவளை யாரும் கடத்திட்டெல்லாம் ஒன்னும் போலமா. செழியன் விஷயத்துல அவ ரொம்ப அப்செட்டா இருந்தா. ஒண்ணு அவன் கூட்டிட்டு போய் ஏதாவது நாடகம் ஆடணும், இல்லன்னா அவளா எங்கேயாவது போயிருப்பா. வேற எதுக்கும் சான்ஸே இல்லம்மா. ஆனா இது 2ல எது நடந்திருந்தாலும் அதுக்கு காரணம் அந்த பையன்தான். ஜோசப், அவ வேற எதுவும் பண்ணிருக்க மாட்டாள்ல? இல்ல, பயமா இருக்கு ஜோசப். நம்ம ஜெனி ரொம்ப தைரியமான பொண்ணு. அவ அப்படிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டா மரியம். செடிய விஷயத்துல அவ நம்மள எதிர்த்து பேசியிருக்கா. ஆனா எப்பவுமே நம்மள கஷ்டப்படுத்தினதே இல்ல. இந்த விஷயத்துல மட்டும்தான் தைரியமான பொண்ணா காட்டிக்கிட்டா. பாவம் ஜோசப், அவளால நாம இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. செழிய வீட்டுக்கு போனா செழியனை பார்த்தா நாம அவளை திட்டுவோன்னு தெரியும். ஆனாலும் அவ அத நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு நிப்பா. அப்புறம் திட்டு வாங்குவா. பாவம் ஜோசப் அவ. அழாத மரியம். மரியம், என்ன எதுக்கா இங்க வந்தீங்க? நிஜமாவே எங்க பொண்ணை காணோமா இல்ல நாங்க பொய் சொல்றோமான்னு பார்க்க வந்தீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஜெனி காணோன்னு கேட்டதுல இருந்து எனக்கும் உயிரே இல்ல. அவ எனக்கும் பொண்ணு மாதிரி தான். 10 வயசுல இருந்து நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஜெனி சீக்கிரம் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் பொண்ணு இனியா 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வர வேண்டியவ 5:30 மணி வரைக்கும் வரலனாலே நான் பதறிடுவேன். இப்போ ஜெனி ஒரு நாள் முழுக்க வரலனா உங்க பயம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப எதுக்கா இங்க வந்தீங்க அத சொல்லுங்க முதல்ல. உங்க ஆறுதலை வச்சு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே உங்க பையனால நடந்தது. அப்படிலாம் இல்லைங்க. ஜெனி காணாம போனதை நினைச்சு அவனும் அங்க அழுதுட்டு தான் இருக்கான்னு எழில் சொன்னான். அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத பத்தி கூட கவலைப்படாம ஜெனி ஜெனி தான் அழுதுட்டு இருக்கானா. அந்த உதவக்கார நியாயத்தை தூக்கிட்டு இங்க வராதீங்க. நான் ஏதாவது சொல்லிட போறேன். இங்க பாருங்க, உங்க கோபம் வருத்தம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஜெனிஃபர் காணாம போனதுக்கும் செழியனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. அவன் ஒண்ணுமே பண்ணலங்க. அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இந்த கல்யாண பேச்சு இப்படி ஆனதுனால அவன் எவ்வளவு எப்படி வருத்தப்பட்டான், எவ்வளவு அழுதான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது
அவன் எப்படி கடத்திருப்பான் சொல்லுங்க? அவன் மேல ஏன் அப்படி ஒரு கேஸ் கொடுத்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிறாங்களாம். பாவங்க, செழிய ரொம்ப பாவம். ஓ, எங்களுக்கு ஆறுதல் சொல்ற சாக்குல உங்க பையன் மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்க சொல்றதுக்காக இங்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஜெனிய கண்டுபிடிக்க சொல்லி நான் எழில் கிட்ட சொல்லியிருக்கேன். எழில் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சிருவான். கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். செழியனை வெளியில விட சொல்லுங்க. பிளீஸ்ங்க, பிளீஸ். பாத்தியா மரியம், எவ்வளவு சுயநலமா இருக்காங்க பாரு. இவங்க வீட்டுல போய் வாழணும் தானே ஜெனி ஆசைப்பட்டா. இந்த அம்மா நல்லவங்க தானே அவ திரும்ப திரும்ப சொன்னா. இந்த அம்மா எப்படி பேசுறாங்க பாரு. உங்களுக்காவது போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க பையன் இருக்கான். ஆனா எங்களுக்கு எங்க பொண்ணு எங்க இருக்கான்னு கூட தெரியல. இருக்காளான்னு கூட தெரியல. ஐயோ, என்ன நீங்க? நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். உங்க பையன் என் பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க வராத வரைக்கும் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். அதெல்லாம் போச்சு. ஜெனி சிரிச்சு எத்தனை மாசம் ஆச்சுன்னு தெரியுமா? கலகலன்னு இருந்த பொண்ணு எப்படி ஆயிட்டான்னு தெரியுமா? எல்லாம் உங்க பையனாலதான். 2 மாசமா எங்க வீட்ல எப்பவும் சண்டை. எல்லாமே உங்க பையனாலதான். இப்ப எங்க பொண்ணு போயிட்டா. எங்கன்னு கூட தெரியல. எல்லாமே போச்சு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. செழியனை பத்தி என் பொண்ணு கவலைப்பட்டு பட்டு இப்படி ஆயிட்டான். செழி அவளை எப்படி காயப்படுத்தினாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் எங்க கிட்ட வந்து பேசுவான். உங்களை பத்தி அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு வருவான். எல்லாம் போச்சு. அநியாயமா போச்சு. என் பொண்ணு இங்க இல்ல. இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. வெளியில போங்க. தப்புதாங்க, தப்புதான். ஆனா ஒண்ணு, நான் எங்க செழியனுக்காக மட்டும் வரலங்க, ஜெனிக்காகவும் தான் வந்தேன். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அவ எனக்கு பொண்ணு மாதிரி தான். உங்க வேதனை எனக்கு நல்லாவே புரியுது. ஜெனி கிடைச்சிருவா, கண்டிப்பா கிடைச்சிருவா. ஆனா அவ காணாம போனதுக்கு செழியன் காரணமா இருக்க மாட்டான். ஒரு பொண்ண கடத்தி வச்சு விளையாடுற அளவுக்கு என் பையனை அவ்வளவு கேவலமானவனா வளர்க்கலங்கண்ணா. என் பையன் வெளியில வரணும், ஜெனி ஒரு ஆபத்தும் இல்லாம திரும்ப வரணும் தான் நான் இப்பவும் நினைக்கிறேன். ரெண்டுமே நடக்கும், பாருங்க, நம்புங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். போதும், கிளம்புங்க. இப்ப நீங்க வெளியே போல மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன்.
ஜெனியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஆஹா. உங்ககிட்ட ஜெனி பேசவே இல்லையா? 2 days முன்னாடி எனக்கு கால் பண்ணி வீட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொன்னா. பிரின்ஸோட கல்யாணம் செலியும் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு, எங்க போறதுன்னு தெரியல, ஆனா செத்து போயிடலாம் போல இருக்குன்னு சொன்னா.